ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். நம்ம நந்தவனம் ஸ்டார்ட் பண்ணுறதோட 5வது நாள் வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கார்டனில் நிறைய பூக்கள்லாம் பூத்துருந்ததுங்க. இந்த செடிகள்லாம் தான் இன்னும் நடாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடுறதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஜேசிபி வர வச்சாச்சு. வர வச்சுட்டு ஒவ்வொரு பள்ளமாக எடுக்காமல் நீட்டாக வாக்கியாவாக எடுத்தாச்சு. நடப்பாதைக்கு எவ்வளோ விடணும், அந்த பள்ளம் எவ்வளோ அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஜேசிபி வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்கியா எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக பிளான்ட்டை எடுத்துகிட்டு வச்சுட்டு மண்ணை போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக பள்ளம் தனித்தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி போட்டிருக்கோம். பாதி கிரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி வாக்கியாவாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா குளிரணும். ஸோ மெதுவாக ஒவ்வொரு ரோவாக பிளான்ட் வச்சுக்கிட்டே வந்தாலே நம்மளுக்கு 1 or 2 மந்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக ஆகிடும். ஸோ ஒரு மழை வந்ததுன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, இது எந்த ஊர், எவ்வளோ இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 1/4 ஏக்கர் இடம். இது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக விவசாயம் பண்ணாமல் இந்த இடம் காலியாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான். இந்த 5 வருஷத்தில் இந்த மண் பார்த்திங்கன்னா கட்டாந்தர மாதிரி ஆயிடுச்சு. இனிமே தான் நம்ம மெதுவாக இந்த மண்ணை பதப்படுத்தி செடிகளை நல்லபடியாக வளர்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். நான் வெளியிலேருந்து மண் அடிக்கலை, எதுவுமே பண்ணல. செம்மண்ணோ வேறு எதுவுமே பண்ணல. வெறும் எரு மட்டும்தான் அடிச்சிருக்கேன். ஸோ செடிகள் டேரெக்டாக வைக்கும்போது இந்த எரு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இயற்கை உரத்துலேயே அந்த மண் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பொலப்பாக ஆகிடும். மதியமே பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீட்டில் ஒரு 4-5 கட்டிகள் மட்டும் கொக்கோபீட் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆடி மாதத்தில் காய்கறி விதைகள்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு சாப்ளிங் போடுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கு காட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ 2-3 குழி ஏற்கனவே வெட்டி வச்சது இருந்தது. அதில் மல்லிக்கண்ணெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோஸ் மல்லி, அதுக்கப்புறம் 2-3 முள்ளரும்பு மட்டும் பிளான்ட் இன்றைக்கி வச்சது. இன்றைக்கி தோட்டத்தில் இந்த வேலைகள்லாம் தான் நடந்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.